இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். புதுவையில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டதால் கடற்கரை சாலையில் மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் பதற்றம் நிலவியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் நிலநடுக்கம் உணரப்பட்டு புதுவை மற்றும் சென்னைக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு மாணவ மாணவிகள் பதற்றத்துடன் பள்ளியை விட்டு சென்றனர். பெற்றோர்கள் அலறி அடித்துக் கொண்டு வந்து தங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர். இது மட்டுமின்றி கடற்கரை சாலையில் கடல் சீற்றம் காணப்பட்டதாலும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டதாலும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டாலும் 2004ஆம் ஆண்டு தாக்கிய சுனாமியை எண்ணி மீண்டும் சுனாமி தாக்குமோ என்ற அச்சத்தில் உள்ளதால் புதுவையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. புதுவையில் கார் தீப்பிடித்து எரிந்து சப் இன்ஸ்பெக்டர் உயிருடன் கருகி இறந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முதலியார்பேட்டை பாரதிதாசன் நகரைச் சேர்ந்த கோரிமேடு காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் தனபால் உடல்நலக் குறைவால் பைபாஸ் சர்ஜரி செய்து கொண்டு விடுப்பில் இருந்த நிலையில் தனது மகனுடன் காரில் கடைவீதிக்கு சென்றார். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ஏசி போட்டுவிட்டு மகன் கடைக்கு சென்றிருந்தபோது ரங்கப்பிள்ளை வீதியில் நின்றிருந்த காரில் இருந்து திடீரென புகைமூட்டம் கிளம்பி ஏசியில் இருந்து தீ மரமளவென பரவியது. அதிர்ச்சியடைந்த தனபால் வெளியே வர முயற்சி செய்தும் பலனின்றி தீயில் கருகி உயிருக்கு போராடி கதறிய குரல் கேட்டு பொதுமக்கள் திரண்டு பெரிய கடை காவல் நிலையத்திற்கும் தீயணைப்புத் துறைக்கும் தகவல் அளித்துவிட்டு தீயை அணைக்க முயன்றனர். இதனிடையே தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை முழுமையாக அணைத்தனர். இருப்பினும் சப் இன்ஸ்பெக்டர் தனபால் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த், எஸ்பிக்கள் ராமராஜ், பைரவசாமி ஆகியோரும் இன்ஸ்பெக்டர்கள் அங்கப்பன், வீரவல்லவன் உள்ளிட்ட போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு தொடர்ந்து ஏசி வெடித்து கார் தீப்பிடித்து எரிந்ததா அல்லது வேறு அசம்பாவிதம் நடந்ததா என விசாரணை நடத்தினர். இச்சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனபால் சொல்லி எங்க எஸ்ஐ ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவர், அவருக்கு லீவ்ல இருக்காரு, மருத்துவ விடுப்புல இருக்காரு. அவர் சமீபத்தில் சக்கரை வியாதி பல்வேறு நோய்களுக்காக வைத்தியம் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க சன்னோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு பேங்க் போய் நகையை வச்சுட்டு பணம் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறதுக்காக வந்திருக்காங்க. வந்த சமயத்தில் உள்ள அவர் உடம்பு நடக்க முடியாதவராக இருக்கனால டோரை சாத்திட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு அவங்க பையன் வந்து மேலே போயிருக்காரு. அந்த நேரத்தில் ஏசியில் ஒரு ஃபால்ட் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ பிடிச்சி அவரால் நடக்க முடியாதனால அப்படியே உள்ள பரிதாபமா இறந்துட்டாரு. இவர் ரொம்ப நாள் எங்களுக்கு நல்ல பணி செஞ்சவர் வந்து இது மாதிரி கோரமான சாவறது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது ஒரு அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போக வேண்டியவர் வந்து இப்படி இறந்தது எங்களுக்கு ரொம்ப துக்கரமா இருக்குது. தன்வந்திரி நகர் ஸ்டேஷன்ல போஸ்டிங்ல இருக்காரு, மெடிக்கல் லீவ்ல இருக்காரு. அவர் வந்து சர்வீஸ்ல வந்து கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணி கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னா ஒரு ஸ்டேஜா முன்னுக்கு வந்து இப்ப எஸ்ஐ ஆகிறனால இப்படி ஒரு அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் நடந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. குடும்பத்துக்கு எங்கள் ஆழ்ந்த அழுதாமங்கள். புதுவையை கலக்கிய கொள்ளை கும்பலை கைது செய்த போலீசாரை எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் பாராட்டினார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த் கூறுகையில், கடந்த 3 மாதத்திற்கு முன்பு ரங்கப்பிள்ளை வீதி மளிகை கடைக்காரரை அரிவாளால் வெட்டி 2 லட்சம் கொள்ளையடித்த சம்பவம், பின்பு சுல்தான்பேட்டையில் மதுக்கடையில் வசூலான பணத்தை கையாடல் செய்த சம்பவம், ரெட்டியார்பாளையம் மதுக்கடை, ரங்கப்பிள்ளை வீதி தனியார் நிதி நிறுவன காசாளரை வெட்டி பணம் பறித்த சம்பவம் அடுத்தடுத்து நடந்ததால் மக்களிடையே பீதி ஏற்பட்டது.
எனவே எனது தலைமையில் எஸ்பிக்கள் மேற்பார்வையில் நடந்த விசாரணையில் வழிப்பறியில் ஈடுபட்ட கும்பல் பற்றிய தகவல் வந்ததை அடுத்து பிரபல ரவுடி கைப்புல ராஜா மற்றும் அவனது கூட்டாளிகள் சீனு, கார்த்திகேயன், ராஜாராமன், சிவகுரு, பிரகாஷ், ராஜசேகர், ராஜா, துரை ஆகிய 8 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் துரை யார் யார் புதுவை நகர் பகுதியில் பணம் எடுத்து செல்கிறார்கள் என நோட்டமிட்டு கைப்புல ராஜாவிற்கு தகவல் அளித்து வந்ததாகவும், உடனே கைப்புல ராஜா தனது கூட்டாளிகளை அனுப்பி கொள்ளையடித்ததாகவும், மேலும் கைப்புல ராஜா மீது 4 கொலை வழக்குகள், கொலை முயற்சி மற்றும் கொலை வழக்குகள் உள்ளதாகவும், தமிழக போலீசாரால் 2 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அவன் சிறு வயதிலேயே அடிதடி வழக்கில் கைதாகி புதுக்கோட்டை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டதாகவும், தொடர்ந்து முதலியார்பேட்டை சுப்பு கொலை வழக்கு, விக்கிரவாண்டி பேரூராட்சி தலைவர் அர்ஜுனன் கொலை வழக்கு போன்றவற்றில் கைது செய்யப்பட்டான் என்ற அவர், மேலும் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 4 மோட்டார் சைக்கிள், ஒரு டாடா ஏஸ் வேன், ரொக்கப்பணம் 1,40,000 கைப்பற்றியதாகவும் கூறினார். தொடர்ந்து இந்த வழக்குகளில் திறம்பட செயல்பட்டு பெரிய கொலை கும்பலை பிடித்த போலீசாரை பாராட்டினார். மேலும் கைப்புல ராஜா தமிழக ரவுடி கும்பலுடன் சேர்ந்து கூலிப்படையாகவும் செயல்பட்டிருக்கலாம் என்பதால் தமிழக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளதாகவும், இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் குடிபோதையே என்றும், இளைஞர்கள் குடிபோதைக்கு அடிமையாகி என்ன செய்கிறோம் என்று தெரியாமலும் யோசிக்காமலும் குற்றங்களை புரிந்து சீரழிவதாகவும், குடிபோதையில் இருந்து இளைஞர்களை மீட்க அரசும் தொண்டு நிறுவனங்களும் முன்வர வேண்டும், அப்போதுதான் குற்றங்கள் குறையும் என்று பேசினார். முன்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட மாடஸ் ஆபரண்ட் எப்படின்னா எப்படி செய்யறான்னு கேட்டீங்கன்னா, முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி பைக் திருடுவாங்க. பைக் திருட்டு பைக்கை யூஸ் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் செய்யறாங்க. ஸோ அதோடு இல்லாமல் எல்லா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள தான் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் சின்ன பசங்க. குடி அதிகமாக இல்லாத குடி பழக்கம் இருக்கு. இந்த மதுனாலே இந்த பசங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுல வளர்ப்பு சரியில்லாமல் அப்பா அம்மா இல்லாத பசங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்பா இல்லாட்டி அம்மா இல்லை, அப்படி வளர்ந்த பசங்க தான் தவறான பாதையில் போகக்கூடிய பசங்களாம் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 பைக் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஒரு கார், மாருதி ஆம்னி கார், ஒரு மாருதி கார் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஒரு டாடா ஏஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அதோடு இல்லாமல் கேஷ் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கேஷாக பிடிச்சிருக்கோம். இந்த கொள்ளையர்கள் தலைவன் பல்வேறு கூலிப்படையாக செயல்பட்டு பல்வேறு கொலைகள் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் விசாரிச்சு வரோம். இன்னும் தமிழ்நாடு போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள், உளுந்தூர்பேட் போன்ற இடங்களில் பல கொள்ளை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காரு. ஸோ அந்த ராபரியில் இருக்கிற இவனை இன்னும் ஃபர்தர் விசாரிக்க வேண்டியிருக்கு. ஸோ போலீஸ் கஸ்டடி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாங்கள் நீதிபதி உத்தரவு பெற்றுட்டு அது செய்யலாம்னு இருக்கோம். புதுவையில் IAS அதிகாரிகளுக்கு இலாக்காக்கள் கூண்டோடு மாற்றி அமைக்கப்பட உள்ளதால் புதுவை அரசு மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுவையில் 18 IAS அதிகாரிகள் பணிபுரிய முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் நிர்ணயம் செய்துள்ளதால் இங்கு 14ற்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் பணிபுரிந்து வந்த நிலையில் புதுவையைச் சேர்ந்த 6 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோவாவில் பணியாற்றும் மூர்த்தி, டெல்லியில் பணியாற்றும் விவேக் பாண்டே, மீனா, மிஸ்ரா ஆகியோர் புதுவைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்கள் வரும் மாதத்தில் பொறுப்பேற்க உள்ளனர். ஒரே நேரத்தில் 6 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதால் ஆளுநரின் செயலர், கலெக்டர், மாநில தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்ட முக்கிய பதவிகள் தற்போது IAS அதிகாரிகள் கவனிக்கும் இலாக்காக்கள் முற்றிலுமாக மாற்றி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. மேலும் புதுவை யூனியன் பிரதேசம் என்பதால் கூடுதல் அதிகாரங்களும் அரசின் முடிவெடுப்பதிலும் அமல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு அளிக்கப்பட உள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் IAS அதிகாரிகளுக்கு இலாக்காக்கள் கூண்டோடு மாற்றி அமைக்கப்பட உள்ளதால் அரசு மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுதந்திர பொன்விழாவிற்கு முன்பு சீரமைத்து விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்று உப்பளம் விளையாட்டு மைதானத்தை பார்வையிட்ட அமைச்சர் தியாகராஜன் உத்தரவிட்டார். புதுவையில் தானே புயலால் சேதமடைந்து சீரமைக்காமல் உள்ள உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தை கல்வி அமைச்சர் தியாகராஜன், கல்வித்துறை செயலர் ஸ்ரீகாந்த், இயக்குநர் முத்துவேலன் ஆகியோரிடம் சென்று பார்வையிட்டு மாணவர்கள் தங்கியிருக்கும் அறைகளை பார்வையிட்டு அவர்களின் குறைகளை உடனே தீர்க்கும்படி பொதுப்பணித்துறை பொறியாளருக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து மைதானத்தின் தடகள பிரிவிற்கு சென்று மண் மாற்றப்படாமல் கரிசல் மண்ணாக காட்சியளிப்பதைக் கண்டு மண்ணை அகற்றிவிட்டு வெண்மையான மணலை கொட்டும்படி அதிகாரிகளுக்கும் உள்விளையாட்டு அரங்கத்தை பார்வையிட்டு வருகிற சுதந்திர தின விழாவிற்கு முன்பு சீரமைப்பு பணியினை முடித்து விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்று ஒப்பந்ததாரரிடம் உத்தரவிட்டார்.
புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதியில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் திருமண உதவித் தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி வழங்கினார். புதுவை கரியமாணிக்கம் வெங்கடசுபா ரெட்டியார் திருமண நிலையத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிட மக்களுக்கு திருமண உதவித் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி கலந்து கொண்டு 23 பயனாளிகளுக்கு திருமண உதவித் தொகையாக தலா 25,000 2 பயனாளிகளுக்கு கலப்பு திருமண உதவித் தொகையாக தலா 50,000 என 6,75,000 காசோலையை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஆதி திராவிட நலத்துறை அலுவலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை செல்லிப்பட்டிற்கு செல்லும் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழாவினை பிப்டிக் தலைவர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தைச் சேர்ந்த 10 கண்ணு வாதானூர் பிரதான சாலையில் இருந்து செல்லிப்பட்டுப்பேட்டிற்கும் செல்லிப்பட்டுக்கும் செல்லும் சாலையை மேம்படுத்த போதிய நிதி வசதி இல்லாததால் சீர் செய்யப்படாமல் இருந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பெருமுயற்சி செய்து பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் 90,13,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகளை மேம்படுத்தவும் குறுகலான சாலையை 1 மீட்டர் அளவிற்கு அகலப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பிப்டிக் தலைவர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் பொறியாளர்கள், ஒப்பந்ததாரர், ஊர் பெரியோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை அரிசி ஆலை அதிபர்கள் வழக்கை வரும் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் கடந்த ஆட்சியில் கிலோவிற்கு 3 ரூபாய் 16 காசுகள் ஊக்கத்தொகையாக அரிசி ஆலை அதிபர்களிடம் ஒற்றை அவியல் அரிசி கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது ஊக்கத்தொகை வழங்குவது நிறுத்தப்பட்டதால் அரிசி ஆலை அதிபர்கள் ஒற்றை அவியல் அரிசி வழங்க மறுத்துவிட்டு இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது புதுவை அரசு சார்பில் 10 நாள் அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கு விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புதுவை லாஸ்பேட்டை அருகே உள்ள புதரில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த வாலிபரின் பிணத்தை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை அருள்மிகு பொன்னியம்மன் கோவில் அருகே உள்ள புதரில் ஒரு வாலிபர் காயத்துடன் மர்மமான முறையில் இறந்து பிணமாக கிடந்தார். இதனை அவ்வழியே சென்ற பொதுமக்கள் கண்டு லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததை அடுத்து எஸ்பி ராமராஜ் தலைமையிலான லாஸ்பேட்டை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு நடத்திய விசாரணையில் அவர் முத்துலிங்கம்பேட்டையைச் சேர்ந்த சிவக்குமார் என்பதும் அவருக்கு குடிப்பழக்கம் உள்ளதும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் அவருக்கு 2 மனைவிகள் இருந்தும் குழந்தை இல்லாததால் தனியாக வாழ்ந்து வருவதால் மனைவிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா, குடித்தகராறில் கொலை செய்யப்பட்டாரா என மர்மமாக உள்ளதால் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடக்கிறது. முதற்கட்டமாக அவரது 3 அண்ணன்கள் மற்றும் சிவக்குமாருடன் சுற்றி திரிந்தவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. புதுவை மணமேட்டைச் சேர்ந்த வாலிபர் படுகொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டசபையை முற்றுகையிட முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மணமேடு கிராமத்தைச் சேர்ந்த தீனதயாளன் என்ற வாலிபர் திருவந்திபுரம் கோவில் திருவிழாவிற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது 4 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றது. பின்னர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் உயிரிழந்தார். இதனிடையே திருப்புலியூர் போலீசார் நடத்திய விசாரணையில் மணமேடு கிராமம் மற்றும் கிருஷ்ணாபுரம் கிராமங்களுக்கு இடையே கடந்த ஆண்டு ஏற்பட்ட பிரச்சினையில் கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த விமல்ராஜ் வெட்டி கொலை செய்யப்பட்டதாகவும் அந்த கொலை வழக்கில் தீனதயாளன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து தற்போது ஜாமீனில் வெளிவந்தபோது விமல்ராஜின் தம்பி முரளி படிக்கு படியாக தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்தது தெரியவந்து முரளி மற்றும் வினோத் என்பவரை போலீசார் கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தலைமறைவான செந்தில், ஆனந்த் ஆகியோரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரியும் அதுவரை இறந்தவரின் உடலை வாங்க மறுத்தும் அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சட்டசபையை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த எஸ்பி பழனிவேலு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உறவினர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கொலை சம்பவத்திற்கு தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் என்று முறையிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த குடும்பத் தலைவரை இழந்த குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி ஜனஸ்ரீ பீம் யோஜனா திட்டத்தின் கீழ் நிதி உதவினை துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் வழங்கினார்.
புதுவை வில்லியனூர் தாலுகாவிற்கு உட்பட்ட மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த குடும்ப வருவாய் ஈட்டும் உறுப்பினர்களை இழந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ராஜீவ்காந்தி ஜனஸ்ரீ பீம் யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் TPR செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 16 பயனாளிகளுக்கு தலா 30,000 ரூபாய் வீதம் நிதியுதவினை வழங்கினார். நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் யஷ்வந்த் ஐயா, வருவாய் ஆய்வாளர் ஐயனார் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறையால் வழங்கப்படும் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி கல்வித்துறை சார்பில் பள்ளி முதல்வர் சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தற்போது 10ஆம் வகுப்பு பயிலும் 209 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டியினை வழங்கினார். இதில் ஆசிரியைகள் மற்றும் மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் நடைபெற்ற அம்மன் வீதி உலாவில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை அரியாங்குப்பத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் 98வது ஆண்டு செடல் திருவிழா பிரம்மோற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு ஆராதனையும் வீதி உலாவும் நடந்து வருகிறது. அதன்படி 6வது நாள் உற்சவமாக வீரவன்னியர் சத்திரியர் குலம் சார்பில் வெள்ளை யானை வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார ஆராதனையுடன் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் நடந்த ஊர்வலத்தில் சபாநாயகர் சபாபதி, சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி உள்ளிட்ட பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மகோற்சவத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கணுவப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் 33ஆம் ஆண்டு மகோற்சவம் கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி இருளன் கப்பரை, பூவால் கப்பரை, அக்னி கரகம், மோகன கப்பரை, பூங்கரகம், ரணக்களிப்பு போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனையுடன் வழிபாடுகள் நடத்தப்பட்டு அம்மன் ஊர்வலமாக சென்று மைதானத்தில் மயான கொள்ளை நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் வான வேடிக்கைகள், மேளதாளங்கள் முழங்க அம்மன் வீதி உலா நடந்தது. அப்போது பக்தர்கள் அங்காளம்மனை கற்பூர தீபாராதனை காட்டி வணங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.